ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 19th மே எபிசோடோட ரிவ்யூவை இப்போ பார்க்கலாம். இது இதயம் திருமண விழா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2.5 hours இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு. ஸோ அதோட சின்ன ரிவ்யூவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆதி பாரதியோட கல்யாணத்துக்காக எல்லாருமே தயாராகி மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ பாரதி அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வாசுவோட படத்தை கையில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி, வாசு நீ தான் எனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க, நீ எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன்னு தெரியும். இன்றைக்கி நான் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன், உன் ஆசைப்படி தான் எல்லாமே நடக்குது, நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. கரெக்டாக பாரதி அந்த ஃபோட்டோ அப்படியே கீழே வச்சுட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் உடனே வாங்க வாங்க சிஸ்டர், சீக்கிரம் கல்யாண மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசுவோட ஃபோட்டோவையும் எடுத்து அவங்க பைக்குள்ளே வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. மண்டபத்து வாசலில் ஆதியோட ஃபேமிலி ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆதிக்கு பாரதி கால் பண்ணுறாங்க. அப்போ ஆதி ரொம்ப பதட்டமாக இருக்கார். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது பாரதி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக மண்டபத்துக்கு வாங்க, நம்ம அங்கே பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ மண்டபத்து வாசல் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாரதி கல்யாணம் பொண்ணாக வராங்க. அந்த பட்டாசெல்லாம் வெடித்து வரவேற்கிறாங்க. இது எல்லோரும் ஆதி குடும்பத்தில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு நடக்கணும், இந்த கல்யாணத்தில் தான் பொண்ணு வீட்டுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஆதியும் பாரதியும் எல்லாரும் உள்ளே போன அப்புறம் வாசலில் நின்று இந்த தருணத்துக்கு அதனே நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்தது எல்லோரும் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ ஈவினிங் ரிசப்ஷன் நிறைய ஆட்டம் பாட்டோன்னு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விதவிதமாக சரவணன் ஒருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறையா டான்ஸு பாட்டுன்னு அது ரொம்ப நல்ல கோலாகலமாக ஃபங்க்ஷன் நடக்குது. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போதே நடுவில் இன்ஸ்பெக்டர் வராரு. இந்த கல்யாணத்தில் தான் நம்ம தேடிட்டு இருக்கிற குற்றவாளி இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே வராரு. வந்தவுடனே ஆதியை ஸ்டேஜில் பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. இன்னும் இந்த ஆதி என்ன இங்கே பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆதி மேடையை விட்டு இறங்கி என்ன இன்ஸ்பெக்டர் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இல்லை ஆதி நீங்கள் சம்பவம் நடத்த இடத்துல உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ண இடத்துல ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்து அந்த மொபைல் ஃபோன் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த கல்யாணத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆதிக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப அவரே அதிர்ச்சி ஆகிடுது. பட் இருந்தாலும் எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் ஆதி, உங்கள் கல்யாணத்தில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு பாரதி வராங்க. என்ன ஆதி, என்ன இன்ஸ்பெக்டர்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இல்லை ஆதி என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, பட் நான் தான் யூனிஃபார்மோடு வந்துட்டேன், சாரி பாரதி, நீங்கள் போங்க உங்கள் கல்யாண மேடைக்கு போங்க, ஆதி இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஆதி ஒன்றே அங்கே சரி பார்த்துக்கோங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் அந்த வந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் அங்கே அறிவு பக்கத்துலேயே இருக்கார். அவர் மொபைல் அடிக்குது. உடனே அவர் நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மொபைலை ஆஃப் பண்ணிடுறாரு. இதெல்லாம் மணி வேறு ஒரு இடத்துலேருந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ இப்போ 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அறிவு ஃபோனை திருப்பி சைலண்ட்லேயே போட்டுட்ருக்காரு. இதெல்லாம் மணி பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் சரி ஓகே நம்ம அப்புறமா பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் போன உடனே மணி அங்கேருந்து அறிவு கேட்குறாரு, என்ன ஏன் மாப்பிள்ளையை கொண்டு நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நான் தாண்டா கொன்னேன், இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது ரொம்ப பேசினேன்னா நீயும் சேர்ந்து தான் என்னோட கொலை பண்ணேன்னு சொல்லி நான் ஒன்றையை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மணி சொல்கிறாரு, அப்போ என்ன ஏன் மாப்பிள்ளையை கொன்று உங்கள் மாப்பிள்ளையை காப்பாற்றிருக்கீங்க, இப்படியா ஒரு ஆளைக்குள்ள கொன்று இதயத்தை எடுத்து வைப்பீங்க, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, வாங்க போய் போலீஸில் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு அறிவு சொல்கிறாரு, சரி ஓகேவா போகலாம், நான் போனேன்னா ஒன்றையும் சேர்த்து கூட்டின்னு போயிடுவேன், வா ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து நம்ம 2 பேரும் போய் நம்ம தான் இந்த தப்பு பண்ணோன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மணியை மிரட்டி மணியை எதுவும் உண்மையை சொல்ல விடாமல் பண்ணிடுறாரு. ரிசப்ஷன் முடிஞ்ச அந்த ராத்திரி ஆதி வெளியில் நின்றுக்கிட்டு இப்படி நிலாவை பார்த்துட்ருக்காரு. உடனே அங்கே இடத்துல பாரதி வராங்க. பாரதி வந்த உடனே அவங்க திருப்பி அவங்க கடந்து வந்த பாதையை பற்றி 2 பேரும் பேசிக்கிறாங்க. நாம் எங்கே பார்த்தோம், எப்படி நம்மளை விதி நம்மளை சேர்த்துருக்கு, உங்கள் வாழ்க்கையை தொலைச்ச இடத்துல தான் என் வாழ்க்கை எனக்கு ஆரம்பிச்சிருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது பாரதி, அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு நான் புரிய வச்சு இன்றைக்கி நம்ம கல்யாணம் இந்த மண்டபத்து வாசலில் நிற்கிறோம், ஸோ எவ்வளோ நம்மளை விதி ப்ளே பண்ணியிருக்கு பார்த்தீங்களா நம்ம லைஃப்பில் அப்படின்லாம் சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆதி உடனே பாரதி அப்படியே ஆதி தோள் மேலே சாஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒன்றே தமிழ் வரா. தமிழ் வந்தோடனே என்ன அப்பா அம்மா என்ன 2 பேரும் டோட்டலாக மறந்தே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நீ தான் எங்களை மறந்துட்டு ஆட்டம் போட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தமிழை தூக்கி கார் மேலே உட்காத்தி வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முகூர்த்த நாளுக்கான காத்தால் வந்துடுச்சு.
இப்போ வந்து ஸ்வேதா வந்து கல்யாண பொண்ணு மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அறிவோட ஒய்ஃபும் வந்து சொல்கிறாங்க, பெத்த பொண்ணோட கல்யாணத்தை இப்படி நேரில் பார்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து நாங்கள் இருக்கோம். பட் இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்ச மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா அம்மா வந்து, ஆமாம் ஸ்வேதா, என்னமோ சொல்கிற இதெல்லாம் சரியாக நடக்குமான்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது ஸ்வேதா, இருந்தாலும் உன் கல்யாணத்தையும் ஆதி கல்யாணத்தையும் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஸ்வேதா சொல்கிறா, எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் போட்ட பிளான் படி எல்லாமே சரியாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வரும்போது உங்கள் மருமகளாக தான் திரும்பி வருவேன். ஆதியும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறத நான் அப்பா கிட்ட அரேஞ்ச்மெண்ட்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாம் நேரில் பார்க்குறதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே எனக்கு பேச டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அவங்க கிளம்பி போயிட்டு நேராக வந்து துரையை காட்டுறாங்க. அடுத்தது துரை வந்து மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருக்கார். ஒரு கூட 4 அடியாட்களை வச்சுட்ருக்காரு. இப்போ வந்து மணி வந்து துரைக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, என்னடா எல்லாம் ரெடியாக இருக்கியா, உன் கூட இருக்கிறவெல்லாம் கரெக்டாக வேலை செய்வானா, நம்ம போட்டபடி பிளான் சரியாக நடந்துச்சுன்னா நீ தான் வந்து பாரதியோட கணவனாக போகிற, அதனால் ரெடியாக இருடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒன்றே துரை சொல்கிறாரு, நீ எப்போவுமே நம்ம மாப்பிள்ளை தான் கூப்பிட்ற, நானும் ரெடியாக தான் இருக்கேன், இந்த வாட்டியாவது நம்ம பிளான் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மணி சொல்கிறாரு, இது பாரு, நான் சரியாக தான் பிளான் போட்டிருக்கேன், நீ எதுவும் சொதப்பாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே துரை வந்து, கண்டிப்பாக நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்லி கொடுத்தபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து கல்யாண மேடையில் ஆதியை வந்து கூப்பிட்டு உட்காத்தி வைக்கிறாங்க. ஆதி ரெடியாக இருக்காரு. பாரதி வரத்துக்காக ஆதி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாரதி ரொம்ப அழகாக கல்யாணம் மணப்பெண்ணா வராங்க. அவங்கள பார்த்து அப்படியே வந்து ஆதி பயங்கர சந்தோஷப்படுறாரு. உடனே தமிழும் வரா. தமிழ் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு கழுத்தை கட்டிக்கிறா. உடனே சரவணன் சொல்கிறாரு, இனிமேல் ஃப்ரெண்டு இல்லை, நீ அப்பான்னு கூப்பிடு தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தமிழ் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஆதி பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறா. ஸோ இப்போ பாரதி வந்து மணமேடையில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் வந்து சாரதா அம்மா சொல்கிறாங்க, ஐடே இந்த மாதிரி வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், எங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, இப்போ மாப்பிள்ளை வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வந்து கோச்சிக்கிட்டு போகணும், இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க போய் அவரை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் வந்து மணமேடையில் உட்காந்து பொண்ணை தாலி கட்டணும். ஸோ இந்த சம்பிரதாயத்தை நான் மறந்துட்டேன், ஆனால் இன்னும் முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்குல்ல, இப்போ கூட பண்ணிடலாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லை எனக்கு இந்த கல்யாணம் வேணும், எனக்கு வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து இல்லை, அதுக்கு உடனே ஐயர் சொல்கிறாரு, இது வெறும் ஒரு சம்பிரதாயம் தான் தம்பி, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே பாரதி வந்து சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஆமாம் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, இந்த பொண்ணே வந்து எனக்கு கெஞ்சினா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சரவணை கூட்டிகிட்டு கிளம்புறாரு ஆதி போகிற வழியிலேயே அந்த காரை வரிமழிச்சு 4 பேர் வந்து வழியில் நிற்கிறாங்க. ஒருத்தர் காக்கா வலிப்பு வந்த மாதிரி தரையில் படுத்துட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வந்து நீடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடி வராரு. கூடவே ஆதிக்கிட்டே சொல்கிறாரு, நீ காரை ஓட்டி இறங்காதரா அப்படிங்கிறாரு. இவர் இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த காக்கா வலிப்பு வந்தவங்க எழுந்து ஓடி போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 4 பேர் மட்டும் வண்டியை வரிமழிச்சிட்டு நிற்கிறாங்க. இவர் அடிக்க வந்து வராங்க. உடனே இவர் அடிக்க தடுக்கிறாரு. 4 பேரும் சேர்ந்து சரவணனை பிடிச்சிக்கிறாங்க. ஆதி காரை விட்டு இறங்குறாரு. பின்னாடி பார்த்தா துரை வந்து நிற்கிறாரு. என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ துரை வந்து டக்குன்னு ஒரு மயக்க ஸ்ப்ரேவை எடுத்து ஆதி மேலே அடிச்சிடுறாரு. இதை தடுக்க வந்து சரவணன் ஓடி வராரு. அவர் மண்டையில் வந்து ஒரு கட்டையை வச்சு மணி அடிச்சிடுறாரு. ஸோ இப்போ சரவணனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஆதியை இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. ஆதி வந்து அந்த கோவிலுக்கு கிளம்பும் போதே அந்த ஐயர் வந்து ஒரு தலைப்பாகையை வைக்க சொல்லியிருப்பாரு. அதில் வந்து ஃபுல்லாக பூ போட்டிருக்கோம். ஸோ மூஞ்சி வந்து மறைச்சிருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரியே இப்போ துரை வந்து அதே தலைப்பாகையை வச்சுக்கிட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு கல்யாண சத்திரத்துக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ உள்ளே வரும்போதே ரத்னம் வந்து கேட்குறாரு, என்ன மாப்பிள்ளை நீங்கள் போன போது வேறு மாதிரி இருந்தீங்க, வரும்போது வேறு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை விளக்க பார்க்குறாரு. அப்போ உடனே அறிவு அங்கே வந்து, இதெல்லாம் எங்கள் குடும்ப சம்பிரதாயம், இப்படி தான் நாங்கள் பூ போட்டு வச்சுருப்போம், நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே தமிழ் அங்கேருந்து ஓடி வந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அது ஆதின்னு நினச்சிக்கிட்டு துரையோட கையை கூட்டிகிட்டு போய் மனவரைக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. பாரதி அங்கே ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே போய் துரை வந்து மூஞ்சியில் பூவை போட்டுட்டு அங்கே உட்காந்துட்ருக்காரு. தமிழ் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. பாரதி வந்து அது ஆதி தான் நினச்சிக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. துரை வந்து பாரதி மேலே பயங்கர கோவமாக அவங்க பேச இன்னும் ஆதி மேலே நீ இவ்வளோ அன்பாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் வந்து ஸ்வேதா வந்து ஆதியை கொண்டு போய் மனவரையில் உட்காத்தி வச்சு அவருடைய மயக்கத்திலேயே இருக்கார். அப்படியே அவங்க ஸ்வேதா வந்து கல்யாண ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆதியை கொண்டு வந்து மனவரையிலையும் உட்காத்தி வச்சுட்டாங்க. இப்போ ஆதியும் வந்து அப்படியே அந்த கல்யாண சடங்கெல்லாம் மயக்கத்திலேயே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து ஆதியும் கையில் தாலி எடுத்துட்டாரு. இந்த பக்கம் வந்து துரையும் கையில் தாலி எடுத்துட்டாரு. நடுவில் சரவணனை அடித்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ சரவணனும் அவங்க எல்லாரையும் அடித்து போட்டு அங்கேருந்து உடனே மொபைலில் வந்து மண்டபத்துக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் உடனே வந்து இப்போ மண்டபத்துக்கு போய் நான் பாரதியை காப்பாற்றுவேனா இல்லை அவங்க கடத்திட்டு போன ஆதியை காப்பாற்றுவேனான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி முதல்ல நம்ம மண்டபத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. ஸோ இப்போ இந்த சரவணன் கிளம்பியிருக்காரு. ஆதியோட கையிலையும் ஒரு தாலி இருக்குது. ஸ்வேதாக்கு பக்கத்தில் இருக்காங்க. இங்கே வந்து துரையோட கையில் ஒரு தாலி இருக்குது. பாரதி பக்கத்தில் இருக்காங்க.
அதோட இந்த திருமண விழா அப்படிங்கிற அந்த 2.5 hour எபிசோடு முடியுது. ஸோ இது என்ன நடக்குதுன்னு நம்ம தொடர்ந்து தான் பார்க்கணும். வாசு ஆவி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உதவி செஞ்சு பாரதியும் ஆதியும் சேர்த்து வைக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.